அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அட பாவிகளா, முருக பக்தரை ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ, இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி பிடிச்சிட்டு வர சொன்னா ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர்தானா? இதேதாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிங்கி விடுங்கடா. ஆனா என்ன பேச விடுங்கடா. டேய், அதேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஐயோ, என் மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தன். ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொண்டு இருப்பேன். ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சுட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா, என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. டேய், புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்கா என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். டேய் துரை, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா. பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பார்த்து தூக்கிட்டு போங்கடா, போனங்கன்னு கணக்கும். டேய், இந்த ஊமையனை காட்டு பங்களால வைக்கிறது தப்பு. இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மள விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிள்ளைகிட்ட நீ மட்டும் நேர நேரத்துக்கு ஒட்டிக்கிறியே, போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரு கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா, அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா, அத போட்டுடா, கொத்திருண்டா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாதேம்மா, துரை கொண்டு வீட்டுக்குள்ள படுக்க வை, நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? போயா, இது என்னன்னு தெரியுதா? கடிமாட்டு கழுதிங்களா தெரியுதா? ஏன்டா தலை குஞ்சு நிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என் பேர்ல வந்திருக்கு, நான் தான் தலை குஞ்சு நிக்கணும்.
ஐயா அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா சொன்னா மட்டும் கிழிச்சிட போறீங்களா காயறீங்களா கழுதிங்களா ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க என்னால 7-8 புகார் போயிருக்குது காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை நீலாங்கரை ஏரியால வெள்ளையம்மா வீட்டுல நான் பண்ண கூத்து போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம் மேடையில ஏத்து பேசுறவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டுருக்கான அந்த பொட்டச்சி யாரு அந்த பொட்டச்சி வேற யாரு இந்த மைக்க கண்ணா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குதிப்பாளே தை தை தமிழ் அரசு அந்த பொட் ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவ கொடுத்த பொட்டி சன என் வெத்தலை வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க இனிமே அந்த பொட்டை வரக்கூடாது அவளையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வந்துருங்க போங்க சரி ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு ருசி மட்டும் போகலையா இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணும்னு சொல்லி வாங்கி போடுறேன் அதுக்காக கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடாரு எனக்கு தேவையா இது ஊட்டி விடுற வயசா இது ஊட்டிக்கு அனிமன் போற வயசு நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறித்தான் ஊட்டணும் என்ன ஏப்ப விட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது இது எனக்கு தேவையா இது இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்க ராஜா பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி பூரி தின்னு சலிச்சதில்ல பல்லு வலிச்சதில்ல பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி தடிமாடுங்களா எங்க அந்த கிழவி வாடி வடிடா ஏய் கூப்பிடியா பாபாவ கூப்பிடியா கூப்பிடியா அம்மா அவனை நோண்டாத போய் மாட்ட நோண்டு அது சொல்லு ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல பண்ணிச்சு இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க இங்க என்ன நடக்க உங்க சொந்தக்காரங்களா உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன் என்ன செய்வேன் நான் கேக்குறேன் உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க வெளிய வச்சுக்கீங்க இவனையும் சேர்த்து ஏத்துறோம் அண்ணே இருங்கண்ணே எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே நான் நேரா வர்றேன் எம்எல்ஏவை பாக்குறேன் இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன் அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன் நாய் வாங்கின போலாம் இழுத்துட்டு வாங்கடா நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா வா எம்எல்ஏ சொல்லி ஊம பள்ளி கொடுத்து சேர்த்து விடுறேன் ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்பனாலையும் கிட்ட நெருங்க முடியாதா உன்ன மாதிரி பொறுத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன் என்னடா செல்லும் காட்டியா செல்லுமே அடுத்து இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற பெரிய மனோகர கூட பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு அப்பா துறைக்கு வேற வந்து தூள் பண்ண போறான்பா இதுக்குதான் கை தட்டுட்டு ஒண்ணாக்கும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமுக்கிடுறான் அண்ணா சேவல் தரேண்ணா அவனை எழுப்பிடுங்க நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான் இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு இல்ல முக்கியமா என் கண்ணு பட்டுச்சியா எல்லாம் போனோம் ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு முதல்ல வெடி போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா என்னது ஆட்டோட ஆட தொங்குற நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன் கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா முடியாது அப்படியே தொங்கு வா தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா அடைச்சி வாய முடியா நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு போய் போறியாக்கும் இல்ல இரவு மாநாட பத்தி பேச போறோம்
அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணைஞ்சிட்டு போக வேண்டியதா? ரொம்ப தேங்க்ஸ். வா. அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பிளேட்ல வர போறதோ தெரியலையே. துரை என்ன காப்பாத்து துரை, விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்குறான், நீ வாயா. இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல இருந்து வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஐயா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா. வாய் சொல்றதாவது பேச. ஐயோ ஐயோ ரத்தம். கொட்ட மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிற, வேறு பார்த்து சும்மா நிக்கிறிய. கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் வந்த உன்னை வர வைக்கிறேன். நீ செய்யறது திருப்பி செய்யறல்ல? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.